அனைவருக்கும் வணக்கம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து இல்லைன்னா உங்க லவர் கூட ஒரு போட் ட்ரிப் போறீங்க. நல்ல பெரிய கடல், சுத்தி தண்ணியும் நிலவும் தவிர யாருமே இல்ல. அப்படியே அந்த நிலாவை பார்த்துட்டு ரசிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கீங்க. சடன் ஒரு சத்தம். இந்த பழைய துருப்பிடிச்ச பெரிய செயின் இழுக்கும் போது ஒரு சவுண்ட் வரும்ல, அதே சவுண்ட். திரும்பி பார்க்கும் போது ஒரு கப்பல். நீங்களும் பக்கத்துல போறீங்க கொஞ்சம் தயக்கத்தோட. யாராவது இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பாக்குறீங்க, எந்த சவுண்டும் இல்ல. ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் உள்ள இருந்து வருது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? உள்ள போய் பாப்பீங்களா, இல்ல ஐயோ ஆளை விடுங்கடான்னு ஓடிடுவீங்களா? வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. 1947ல இந்தியன் ஓஷன்ல ஒரு கப்பல் மிதந்துட்டு நடுக்கடல்ல இருக்கு. அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் செத்து போயிருக்காங்க. செத்து போன யாருக்கும் எந்த காயங்களும் இல்ல, கப்பலுக்கு எந்த சேதாரமும் ஆகல. என்னாச்சுன்னு பார்க்கலாம். த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா எங்க இருக்குன்னா, மலேசியாவுக்கும் ஐலாண்ட் ஆஃப் சுமத்ராக்கும் இடையில ரொம்ப பிஸியான ஷிப்பிங் லைன் இது. இது சைனா, இந்தியா, ஜப்பான் கண்ட்ரிய வேர்ல்ட் மேஜர் எக்கனாமிஸை இணைக்கிற விதத்துல ஒரு நாளைக்கு சுமார் 260 கப்பல்கள் குட்ஸ இங்கிட்டும் அங்கிட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த வே அப்படியே பெருசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணதில்ல. அப்படிப்பட்ட வழியில போன ஒரு ஷிப் தான் எஸ்எஸ் ஓரங் மெடான். எல்லாரும் இத கோஸ்ட் ஷிப்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மோசமான நிகழ்வு இந்த கப்பலுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் சொன்னது போல 1947ல தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா நேவிகேஷன் பிளேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அன்னோன் சிக்னல் வருது. மோர்ஸ் கோட் மெசேஜ் வருது 2 பார்ட்டா. அந்த கோட் வச்சு ஷிப்போ இல்லைன்னா அதோட லொகேஷனோ ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த 2 பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, எல்லா ஆஃபீஸர்ஸும் இன்க்ளூடிங் கேப்டன் செத்து கிடக்குறாங்க, க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு. அவ்வளவுதான், கட் ஆயிடுச்சு. அப்புறம் சில நிமிஷங்களுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் மெசேஜ் கோட் என்னன்னா, நான் சாக போறேன். அவ்வளவுதான், திருப்பியும் கட் ஆயிடுச்சு. இமீடியட்லி ஆபீசர்ஸ் வந்து திருப்பி மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா அந்த பக்கம் இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அண்ட் அகைன் என்ன பண்றாங்கன்னா, அந்த வேல டிராவல் பண்ற எல்லா ஷிப்ஸையும் அலர்ட் பண்றாங்க. என்னன்னா, ஏதாவது அன்யூஷுவலா பாத்தீங்கன்னாலோ ஏதாவது சிக்னல்ஸ் வந்தாலோ உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. ஆனா யாருக்குமே எந்த க்ளூமே இல்ல. அண்ட் தென் பிரிட்டிஷ் அண்ட் டச் லிஸ்னிங் போஸ்ட் மூலியமா, லிஸ்னிங் போஸ்ட்னா மிலிட்ரியில இந்த மெசேஜ் கோட் வச்சு டிடெக்ட் பண்றது. எஸ், ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஷிப் இந்தியன் ஓஷன்ல நடுக்கடல்ல இருக்கு. அண்ட் அந்த கப்பலுக்கு பக்கத்துல சில்வர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் மிலிட்ரி அந்த லொகேஷனுக்கு பக்கத்துல இருக்கிறதா காட்டுது. ஸோ நடந்த எல்லாத்தையும் சொல்லி கொஞ்ச நேரத்துல அந்த கேப்டன் அந்த ஷிப்பை பாக்குறாரு. அதாவது சில்வர் ஸ்டார் டீம் ஓட கேப்டன் அந்த ஷிப் பாக்குறாங்க. கேப்டன் அந்த கப்பலுக்கு பக்கத்துல போறாரு. அங்க க்ரூ மெம்பர்ஸ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா எந்த ரெஸ்பாண்டும் இல்ல. அங்க யாரும் உயிரோட இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்ல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு உணர்ந்த கேப்டன் பக்கத்துல போகும்போது அப்படி ஒரு அமைதி. சில்வர் ஸ்டார் டீம் அந்த கப்பலுக்குள்ள இறங்குறாங்க. பார்த்தவங்களுக்கு செம ஷாக். அங்க சிதறி கிடந்த டெட் பாடிஸ பாக்குறாங்க. நம்ம பயந்து போன கண்கள் எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையில உறைஞ்சு போயிருக்கு. எல்லாருடைய கண்களும் திறந்திருக்கு. எல்லாருடைய வாயும் பொலந்து கிடக்கு. ஒரு திகழ்ல முறுக்கினா எப்படி இருக்குமோ அப்படி உறைஞ்சு போயிருந்திருக்காங்க. அந்த நிலைய அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கப்பல்ல டிராவல் பண்ண நாய் கூட அதே நிலைமையில இறந்து கிடந்துச்சு. அங்க இருந்த கேப்டன், க்ரூ அண்ட் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பின பர்சன் யாருமே உயிரோட இல்ல. ஷிப் எங்கேயும் டேமேஜ் ஆகல, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. கண்களும் வாயும் தவிர யாரோட பாடியிலயும் எந்த இன்ஜுரியும் இல்ல. யூஸ்வலா பாடி டீகம்போஸ் ஆகுற டைம் விட அதிகமா அன்யூஸ்வலா டீகம்போஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சில்வர் ஸ்டார் கேப்டன் துறைமுகத்துக்கு இழுத்துட்டு போலான்னு முடிவு செய்யறாரு. 2 கப்பலையும் சேர்த்து ஒன்னா கட்டி வச்சிருந்த நேரத்துல ஓரங் மெடான் ஷிப்ல இருந்து புகை வருது. இது வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்ச எல்லாரும் கயிறை இழுத்து விட்டுட்டு அவங்க அகைன் அந்த கப்பலுக்கு போயிடுறாங்க. போன கொஞ்ச நேரத்துல வெடிச்சு சிதறது ஓரங் மெடான் ஷிப். வெடிச்சு அப்படியே உள்ள மூழ்கிடுச்சு. நல்ல வேலையா சில்வர் ஸ்டார் ஷிப்ல இருந்தவங்களுக்கும் ஷிப்புக்கும் எதுவும் ஆகல. சிலர் இது கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி இல்லைன்னா பேய்னாலன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கப்பல் எந்த இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணப்படல. சிலர் என்ன சொல்றாங்க, இவங்க இல்லீகலான கெமிக்கல்ஸ் கடத்திருப்பாங்க, அதோட வெளிப்பாடா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா சில்வர் ஸ்டார் டீமுக்கு எதுவுமே ஆகலன்னு கேஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஓரங் மெடான் ஷிப் இப்ப வரைக்கும் கடலுக்குள்ள இருக்க பிளேஸ் தெரிஞ்சாலும் யாரும் அங்க போய் ரிசர்ச் பண்ண ரெடியா இல்ல. இத படிக்கும் போது நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒருவேளை இது சில்வர் ஸ்டார் டீம் பண்ணிருந்தா அவங்க தான் பார்க்கவும் செஞ்சாங்க, பக்கத்துலயும் இருந்தாங்க. என்னமோ எனக்கு நிஜமாவே ஷிப்ல போகணும்னு நிஜமா ஆசை. கடலை ரசிச்சுட்டு இயற்கையை ரசிச்சுட்டு. ஆனா இப்படி எல்லாம் நடந்தா நமக்கே பயமா தான் இருக்கு. எனிவேஸ், நல்ல தொடக்கங்களும் நல்ல முடிவுகளும் இருக்கு. ஒரு விஷயம் தப்பானா எல்லாமே தப்பாகணும்னு இல்ல. உங்க கருத்துக்களை பகிரலாம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.